கலி புரசனானே கலியுக கலி பெரிய ஊரா என்ன பண்றீங்க பெரியவரா ஐயா 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஐயா நடக்கிறதுக்கு வர முடியல இதுவே துடு துடு கல்லத குட்டியோட துப்புது ஐயா இது கண்ணு குட்டிங்களா ஐயா இது ஒரு புறவை வெண்புறவை இது இல்லைனாக்க நான் நடக்க முடியாது அதனால வந்துக்கிறேன் ஐயா நீ யாரு காவேரி யாரு ஐயா நாங்கதான் தர்மராஜனோட தம்பி நகுல நானு நகுலராஜன் சரி என்ன வேணும் உனக்கு இந்த புறவி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இது எங்க அண்ணாவுக்கு கொண்டு போய் பரிசா கொடுக்கலான்னு குறையுது நானு இது எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் பொண்ணு பொருள் என்ன வேணாலும் உங்களுக்கு நான் தரேன் பொண்ணு பொருள் கொஞ்சம் வீடு வாசல் கூட வச்சுக்க போறேன் அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் ஒரு அதிசயம் கண்டேன் அதுக்கு நீ விட சொல்லிட்டுனாங்களா நீ சும்மா கூட கொடுத்துட்றேன் சரிங்க ஐயா கேளுங்க ஐயா அப்படி சொல்லலாம் நீ கடிமை ஆயிடணும் ஆமாய்யா சரி நான் வருகிற வழியில் நான் பார்த்த அதிசயம் அதாவது ஒரு பசுவானது கன்று போட்டது அந்த கன்று போட்ட உடனே கன்று போய் பசுமணியில் தான் பால் குடிக்கணும் ஆமா ஆமா கன்று போய் பசுமணியில் தான் பால் குடிக்கணும் ஆமா ஆனா நான் பார்த்தது அப்படி இல்லை அந்த பசு போய் கன்று மணியில போய் பசு பால் குடிக்குது கன்று மடியில ஆமா அந்த பசு போய் கண்ணுக்குட்டி மடியில் பால் குடிக்குதியா போட்ட உடனே இதுக்கு என்ன அர்த்தம் ஆனா நான் சொல்லிவிடுவேன் நான் என்னன்னா சரி நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஆனா நான் சொல்லிவிடுவேன் ஆனா நான் சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியாதுன்ற அங்க போய் ரவுண்ட் போட்டு உட்காருப்போ போ கலி புரசனானே பெரியவரா நிறுத்துங்கள் நான் யார் என்றா தர்மராஜா தம்பி பாண்டி மகாராஜனுக்கும் உந்தாமா தேவிக்கும் மந்திராதேவி அமைச்சர் பிறந்த பிள்ளைங்க ஆமா நகலராஜா சகாதேவா இந்த தள்ளாத வயதுல இந்த வெல்மையான குதிரைய நடப்பாத்தினே போற பாவம் முடியல சாமி என்னால முடியல இந்த குதிரையை கூட உனக்கு காசு பணம் துட்டு எவ்வளவு வேணும் நீ கொடுக்குற அண்ணன் இடத்துல வாங்கி வந்து எங்க அண்ணா இந்த குதிரை மாலை உட்காந்து இந்த அசனாபுரத்துல வீதி வழியாக வந்தா எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஆமா சரி எனக்கு ஒன்று பொண்ணு பொருளாம் வேணாப்பா அது மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்ல மூடு வாசல் இல்ல நான் ஒரு அனாதி அதனால நான் நரமணியில ஒரு அதிசயத்தை கண்டேன் அதுக்கு தக்க விட சொல்லிட்டுனா சும்மா புடிச்சு போய் நாக்கலாம் நீ கேட்கிற கேள்விக்கு தக்க பதில் கொடுத்தால் நீ போய் நாக்கலாம் புடிச்சு போய் நாக்கலாம் போய் நாக்கலாம் சரி நீ என்ன கேள்வி கேட்க போற நான் எப்பேருக்கு வந்தேன் தெரியுமா 6 வேதம் 64 கலகாலம் 96 தத்துவம் நன்னூல்கள் கற்றுள்ளது நேற்று நாளைக்கு வருது இன்னைக்கே சொல்லிடுவேன் நான் அப்பேருக்கு வந்த ஆளு நீ என்ன கேள்வி கேட்க கேளு நீ சொல்லலாம் நீ எனக்கு அடிமை போன ஆகட்டும் சரி நான் வருகின்ற வழியில ஒரு அதிசயத்தை கண்டேன் என்ன அதிசயம் எப்படி எல்லா ஜீவன்களும் மேல் வாயில் புசித்து கீழ் வாயில் தான் மலங்களிக்கும் ஆமா இல்லையா ஆமா ஆமா நான் பார்த்தது அப்படி இல்லை மேல் வாயிலே புசித்து மேல் வாயிலே மலங்களிக்குது மேல் வாயிலே தின்னு மேல் வாயிலே போயிடுது ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலங்க தெரியலையா சரி உட்காரு கலி புரசனானே கலியுக கலி புரசனானே அப்படி இருந்தாலும் தம்பிமார்கள் நகர சோதனைக்கு சென்றிருந்தார்கள் என்ன வரவில்லை அதற்காக நான் போய் பார்த்து
வருகிறேன். நீ அரண்மனையில் இருக்கிறாயா? தம்பி மாறே நமக்கு ஒருத்தரமா போச்சுடா. ஐயா ஆறு ஐயா. இந்த வயதான நேரத்தில் ஆமா இவளை வெண்ம நிறைந்த புருவை பிடித்துக் கொண்டு எங்கய்யா சென்று கொண்டிருக்கிறாய் போல இந்த குதிரை மேல ஏறதுக்கும் சக்தி இல்ல, அழகு அதை விட்டு நடக்கிறதுக்கு சக்தி இல்ல. இது மேல அப்படியே கைத்தாங்களா அப்படியே நடந்து வந்துனே இருக்கிறையா. என்னால் ஏறவும் முடியல, ஆமா நடக்கவும் முடியல. இது ஒரு தாங்கல அப்படியே போக சரியா போய் இந்த தள்ளாட வயதனில் இந்த வெண்மை நடந்த குதிரை பிடித்துக் கொண்டு செல்கிறாய். எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? எங்கேயோ போறதும் கண்ணு கட்டுறதோ போயிடுது. அப்படியா? ஆமா ஐயா, அப்படி இருந்தாலும் என்னுடைய தம்பிமார்கள் 5 ராஜாக்கள் 4 பேர் இருக்கிறார்கள். நீங்க 5 ராஜாக்களா? நாங்க 5 ராஜாக்கள். கேள்விப்பட்டுங்கிறேன். அப்ப நீ யாரு? ஐயா, பாண்ட மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்தப்படினால் நான் தாயா தர்ம தர்மராஜா. ஆமா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. அப்படின்னா நீ உன் தம்பிமாரு? என்னுடைய தம்பிமார்கள் பீமன், நகலன், சகாதேவன், அர்ஜுனன் சொல்லப்படியான 4 பேர் ஐயா. அப்படி 4 பேர் இருக்கிற போது நகர சோதனைக்காக சென்றிருந்தார்கள். பார்க்கிற போது என்னுடைய தம்பிமார்கள் வரவில்லை. நகர சோதனை யாருமே பார்க்க முடியல. அப்படியா? இந்த வழியா நீ வந்திருக்கிறாய், என்னுடைய தம்பிமாரே பார்த்தது உண்டா? ஐயா பாரு, அவங்க குத்தினாரா? ஆமா, என்னுடைய தம்பிமார்கள் அவங்க எல்லாம் எனக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஐயா, என்னுடைய தம்பிமார்கள் அடிமையாகி விட்டான்னு சொல்கிறாய். என்னையா தவறு செய்தார்கள்? எதற்காக அடிமையா இருக்கிறார்கள்? அவங்க தவறு செய்யல. இந்த குதிரை கொடுத்தினா உங்க அண்ணன் தர்மராஜா கூட நாங்க இந்த அஸ்தினாபுரத்துல நாங்க ஊர்வலம் வரோம், உனக்கு எவ்வளவு பொன் பொருள் கொடுக்கறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வி கேட்டேன். அவங்க பதில் சொல்ல முடியல. அவங்க எனக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஐயா, என்னுடைய பாசத்தில் என்னுடைய அண்ணனாகப்பட்டவன் இருக்கக்கூடிய பாசத்தில் என்னுடைய தம்பிமார்கள் இந்த அறியாமல் இந்த குதிரை கேட்டிருப்பார்கள் ஐயா. எதற்காக கேட்டிருப்பார்கள்? இந்த நாட்டு மக்கள் என்னுடைய அண்ணனாகப்பட்டவன் இந்த அசனாபுரத்தில் இந்த குதிரை மேல சுத்தி வந்ததை ஒன்னான ஒரு நகர வளமா வந்த மாதிரி இருக்கும், நாட்டு மக்கள் பெருமையா பேசுவார்கள் என்று சொல்லி என்னுடைய தம்பிமார்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். அதற்காக என்னையா தவறு செய்தார்கள்? எதற்காக என்னுடைய தம்பிமார்கள் திருப்பி என்ன தவறு கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியலையா? பதில் சொல்ல முடியும். அதனால எனக்கு அடிமையாயிட்டாங்க. ஐயா, என்னுடைய தம்பிமார்கள் கேட்ட கேள்வியாகப்பட்டது. அவங்களே பதில் சொல்ல வேண்டாமா? இல்ல யாரு வேணாலும் பதில் சொல்லலாம்? யாருனாலும் சொல்லலாம். அதனால எனக்கு அவசியம் இல்லை. நீ சொல்லிட்டா கூட உன் தம்பிமாருக்கு கொடுத்தாரு அந்த குதிரை உனக்கு. அப்படியா? ஐயா, என்ன கேள்வி கேட்டிருக்கிறாய்? அந்த கேள்வியை சொல்லுங்க ஐயா, நான் பதில் சொல்றேன். சொல்லி கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். சரி. வர வழியில ஒரு அதிசயம் கட்டம் என்னன்னா, கரை ஒட்டி 5 கிணறு. அந்த 5 கிணறும் நடுக்கிணத்துல ஒரு கிணறு, 4 பக்கம் 4 கிணறு. சரி. நடுக்கிணத்துல தண்ணி இருந்தா இந்த 4 கிணத்துக்கும் தண்ணி சப்ளை கொடுக்கும். தண்ணி கொடுக்கும். சரி. ஆனா நடுக்கிணத்துல வத்தி போயிட்டு 4 கிணத்துல தண்ணி இருந்தா இந்த 4 கிணறு நடுக்கிணத்துக்கு தண்ணி கொடுக்காது. தண்ணி கொடுக்காது. ஐயோ,
என்னையாச்சு உனக்கு? நீ சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது ஆமாம். என் இரு மார்பை தொலைக்கிற போல் இருக்கிறது. ஐயா நான் என்னத்தையே கேட்டேன், நான் வர வழியில பார்த்த அதிசயத்தை கேட்டேன். ஐயா ஆ. இந்த அதிசயமாகப்பட்டது கரை ஒட்டிய 5 கிணறு இருக்கிறது. ஆ. நெடு கிணத்தில் இருக்கக்கூடிய கிணறாகப்பட்டது ஆ.